Hello friends, Vanakkam, welcome to our channel Mechanical Chapters. Now we are going to see Industrial Engineering Management, Unit 2, Work Study, Method Study and Work Measurement. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற contents, Productivity, Standard of Living, Methods to improve Productivity, Method Study, Work Measurement and Allowances. Productivity அப்படின்னா என்ன? Productivity is the ratio between output of wealth to input of resources of production. இங்கே output of wealth ன்னு சொல்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டோட லாபம், வெளியே விற்ற லாபம். டு இன்புட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்டிவிட்டி இயங்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட், ஒரு நிலத்தோட தரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். For example, in agricultural industry, yield of wheat can be improved by using better seeds, better fertilizers, etc. ஒரு விளைநிலம் இருக்குது, அதில் கோதுமை போட போகிறோன்னா நல்ல சீட்ஸ், தரமான சீட்ஸ் போட்டோம் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அன்ஸ்கில்டு ஒர்க்கர், we can use skilled worker to hand materials efficiently. இப்போ ஹேண்ட்லிங் மெட்டீரியல்ஸ்னு வரும்போது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணோன்னா அந்த மெட்டீரியல்ஸோட தரம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மெஷின்ஸ். இஃப் வி மெயின்டைன் த மெஷின்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் யூஸ் குவாலிட்டி டூல்ஸ், ப்ரொடக்டிவிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரியில். நம்ம எப்படி ஒரு டூ வீலரை வாங்குகிறோம், பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஷுட் பி நீடட். டூல்ஸ் ரொம்ப குவாலிட்டியான டூல்ஸ் யூஸ் பண்ணோன்னா மெஷின்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மென். பை கிவிங் ப்ராப்பர் ட்ரைனிங் டு த ஒர்க்கர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி கேன் பி இம்ப்ரூவ்டு. சிம்பிள், ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த மிஷினை எல்லாருக்குமே டீச் பண்ணியிருக்கணும் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு. அந்த செக்ஷனில் இருக்கு உங்களுக்கு A to Z, ஒன்லி ஆன் ஆஃப் சம் எரர்ஸ், இதை மட்டும் நம்ம சொல்லித்தராமல் டாப் டு பாட்டம் நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒர்க்கருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். வாழ்க்கை தரம் உயரணும் இல்லை நார்மலாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்குது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுட், சாப்பாடு. டு ரீகெயின் எனர்ஜி, 3 வேளை நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜினா ஆற்றல். கிளாத், டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் வெதர் அண்ட் டு மெயின்டைன் ஹானர். நம்மளோட தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது. அட் எ சேம் டைம் நம்மளுடைய ஹானர், மரியாதை காப்பாற்றிக்கிறோம். ஷெல்டர், தங்குற இடம், டு கிவ் ப்ரொடெக்ஷன். எஜுகேஷன், டு கெயின் நாலேஜ், நம்மளோட அறிவை மேம்படுத்த படிப்பு ரொம்ப முக்கியம். ஹைஜீன், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். சானிடேஷன் அண்ட் மெடிக்கல் கேர், இது எல்லாமே ஹைஜீன். சர்வீசஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கல்ச்சுரல் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சர்வீசஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சயின்டிஃபிக் மெஷர்ஸ், improved raw materials, better technology, safe working conditions, work study. improved raw materials, நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் துரு பிடிக்கும், ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். பட் nowadays we are having so much of alloy steels. next, better technology, updated technology நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணணும். safe working condition, இந்த safe working condition எப்படி நம்ம சொல்கிறோன்னா ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன், அதை தான் நம்ம சேஃப் ஒர்க் கண்டிஷன் சொல்கிறோம். ஒர்க் ஸ்டடி, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்ணி வி ஷுட் அனாலிசிஸ், அதுதான் சயின்டிஃபிக் மெஷர்ஸ். நெக்ஸ்ட், மோட்டிவேஷனல் மெஷர்ஸ், இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், சஜஷன் ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், அப்ரிசியேஷன். இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்னால் என்ன, நம்ம கம்பெனி ஒரு லாபம் பார்த்துருச்சு அப்படின்னா அதை பகிர்ந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுக்கறது இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். சஜஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற சஜஷன்ஸ்க்கு அவங்க நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க.
கம்பெனிலேருந்து. அது சஜஷன் ஸ்கீம்ஸ். அவார்ட்ஸ், ஒரு வருஷத்தில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் இன் அவர் இண்டஸ்ட்ரி ஆர் கம்பெனி, அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்ரிசியேஷன், பாராட்டு, அது தினமும் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட், சைக்கலாஜிக்கல் மெஷர்ஸ், நம்மளுடைய மனத்தன்மை எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். குட் ஹியூமன் ரிலேஷன், ஜாப் என்ரிச்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப். குட் ஹியூமன் ரிலேஷன், ஒரு சூப்பர்வைசருக்கும் ஒரு மெஷின் ஆப்ரேட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். அது எல்லாருக்கும் பொருந்தும் கம்பெனிக்குள்ளே. ஜாப் என்ரிச்மெண்ட், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆக போகிறேன்ற நம்பிக்கை இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக we can give responsibility to the workers. லீடர்ஷிப், யாருமே அந்த இடத்துல எடுத்துக்க மாட்டாங்கன்னா நம்மளே தேடி லீடர்ஷிப் எடுத்து பண்ணணும். மாடர்ன் மெஷர்ஸ், குவாலிட்டி சர்க்கிள்ஸ், தீஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ், புதுசாக ஃபார்ம் ஆன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது ஃப்ரேம் பண்ண விஷயம், இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸி டைமிங், இன்னைக்கு ஐடி கம்பெனிலாம் we are having ஃப்ளெக்ஸி டைமிங். ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அட்வான்ஸ் பேமெண்ட், நம்ம பேமெண்ட்டை முன்னாடியே கூட கொடுக்க முடியும். ஸோ சயின்டிஃபிக் மெஷர்ஸ், மோட்டிவேஷனல் மெஷர்ஸ், சைக்கலாஜிக்கல் மெஷர்ஸ், மாடர்ன் மெஷர்ஸ், இதெல்லாமே டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், லைட்டிங், வெளிச்சம் நல்லா இருக்கணும். வென்டிலேஷன், காற்றோட்டம் நல்லா இருக்கணும். நாய்ஸ், சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. இல்லை சவுண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல we should give proper equipments to the workers. கலர், கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நார்மல் வால் கலராக இருக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் கலர்ஸாக இருக்கலாம், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். கிளீனினஸ், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இது எல்லாமே குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட், ஒர்க் ஸ்டடி. இட் இஸ் எ ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக். அப்போ நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம்னு அர்த்தம். இட்ஸ் எ டெக்னிக். ஒர்க் ஸ்டடி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், மெத்தட் ஸ்டடி, டீல்ஸ் வித் ஹவ் எ ஜாப் ஷுட் பி டன் அண்ட் ஃபைண்ட்ஸ் பெஸ்ட் மெத்தட். ஒரு ஒர்க்கை நம்ம எப்படி பண்ண முடியும், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது பெஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்றது மெத்தட் ஸ்டடி. ஒர்க் மெஷர்மெண்ட், டீல்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறது ஒர்க் மெஷர்மெண்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஸ்டடி. டு இம்ப்ரூவ் ஒர்க்கிங் கண்டிஷன், டு இம்ப்ரூவ் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், டு இம்ப்ரூவ் குவாலிட்டி, டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் டைம். இது டைரெக்டாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட், பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் மெத்தட் ஸ்டடி. இந்த மெத்தட் ஸ்டடியை எந்த ப்ரொசீஜரில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் பார்க்கலாம். செலக்ட், ரெக்கார்ட், எக்ஸாமின், டெவலப், இன்ஸ்டால், மெயின்டைன். இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் மெத்தட் ஸ்டடிக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் ஃபார் செலக்ட். செலெக்ஷன் ஆஃப் ஜாப். செலெக்ஷன் ஆஃப் ஜாப்னா எந்த ஒர்க் நம்ம பண்ண போகிறோம்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அதை நம்ம எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஹியூமன் ரியாக்ஷன்ஸ் மூணாக பிரிச்சுக்கிறோம். எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற மெஷின்ஸ், டூல்ஸ், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. ஹியூமன் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு, என்ன ஜாப் செய்ய போகிறோம்னு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ரெக்கார்ட், ஆர் ஃபார் ரெக்கார்ட். ரெக்கார்டிங் ஆல் ஃபேக்ட்ஸ், they are in the form of charts, diagrams and models. நம்ம செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். அது சார்ட்டாக இருக்கலாம், இல்லை டயக்ராமாக இருக்கலாம், இல்லை மாடல்ஸாக இருக்கலாம். நவ் நெக்ஸ்ட், எக்ஸாமின், இ ஃபார் எக்ஸாமின். ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டட் ஃபேக்ட் இஸ் கிரிட்டிக்கலி செக்டு டு ஃபைண்ட் ஏ பெட்டர் வே ஆஃப் டூயிங் த ஜாப். நம்ம சொன்னோம் இல்லையா, பெட்டர் வே என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோன்னு, இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுடைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே இதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இண்டிவிஜுவலி. செலக்ட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எக்ஸாமின் பண்ணியாச்சு. அடுத்தது டி ஃபார் டெவலப். ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஃபேக்ட் ஹஸ் பீன் டெவலப்டு. நம்ம உருவாக்கின எல்லா ஃபேக்டையுமே நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அடுத்தது இன்ஸ்டால், ஐ ஃபார் இன்ஸ்டால். இன்ஸ்டாலேஷன் ஆஃப் டெவலப்டு மெத்தட் இஸ் டன். நம்ம செலக்ட் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, எக்ஸாமின் பண்ணி, டெவலப் பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம கம்பெனியில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டால். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, அதை அப்படியே விட்டுற முடியுமா? அடுத்தது இமீடியட்டாக எம் ஃபார் மெயின்டைன். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் த நியூ மெத்தட் இஸ் மெயின்டைன்டு. நம்ம சேகரித்து கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே
இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் மெத்தட் ஸ்டடி. என்ன எஃபிஷியன்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்றதை கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் டைம் ஸ்டடி ஆர் ஒர்க் மெஷர்மெண்ட். போனதில் மெத்தட் ஸ்டடியில் உங்களுக்கு டைமை பற்றின ஒரு விஷயமும் இல்லை, பட் இங்கே டைமை தான் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். டைம் ஸ்டடி ஆர் ஒர்க் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், செலக்ட் த ஜாப். என்ன ஒர்க் பண்ணுறோன்றது செலக்ட் பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல். செகண்ட் ஒன், அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் ஜாப் டீட்டெயில்ஸ். எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி எழுதி வைக்கிறோம், ஆர் we are giving input to the system. Third one, break into small elements. நம்ம ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன எலமெண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஃபோர்த் ஒன், எக்ஸாமின். நம்ம எக்ஸாமின் எதை பண்ண போகிறோம்? எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ண போகிறோம். எக்ஸாமினில் என்ன நடக்கும்? வேறு ஏதாவது வழி இருக்கா, வேறு மெத்தட் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது தான் எக்ஸாமின். ஃபிஃப்த் ஒன், மெஷர் டைம் டேக்கன் ஃபார் ஈச் எலமெண்ட்ஸ். இங்கே அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கின்றதை நம்ம செக் பண்ணுறோம் ஒரு ஆப்ரேஷனுக்கும். ஓகே, அடுத்தது சிக்ஸ்த் ஒன், அசஸ் எம்ப்ளாயீஸ் ரேட்டிங் ஃபேக்டர். ஒரு ஒர்க்கரோட ரேட்டிங் ஃபேக்டர் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை பற்றி சொல்ல போகுது. செவன்த் ஒன், அப்ளை கால்குலேட் பேசிக் டைம். இது வரைக்கும் நம்ம வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசிக்காக எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். செவன்த் பாயிண்ட், அப்ளை. எயித் ஒன், டிட்டர்மைன். இப்போ இதை வச்சு நம்ம டைரெக்டாக கணக்குக்கு போயிட முடியாது. ரிலாக்ஸேஷன் அண்ட் அலோவன்சஸ், அதான் வந்து எயித் ஒன், டிட்டர்மைன் சொல்கிறாங்க. ஒரு ஒர்க்கர் ஒரு மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம டைம் எடுத்துக்க முடியாது, அந்த ஒர்க்கரோடைய எல்லா டைமையும் நம்ம சேர்க்கணும். அப்புறம் ரிலாக்ஸேஷன் அண்ட் அலவன்சஸ், லஞ்ச் பிரேக் இருக்கலாம், இல்லை டீ பிரேக் இருக்கலாம், இல்லை டூல் சேஞ்ச் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, அது எல்லாமே டிட்டர்மைன். ஃபைனலி நைன்த் ஒன், கம்ப்யூட் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஜாப். இந்த அலவன்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைனலாக ஒர்க் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு ஜாப் செய்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டைமை வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். இந்த 9 ஸ்டெப்ஸையும் என்ன சொல்கிறோன்னா, பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் டைம் ஸ்டடி ஆர் ஒர்க் மெஷர்மெண்ட். அலவன்சஸ்னால் என்ன? த பேசிக் டைம் ஃபார் அன் ஆப்ரேஷன் டஸ் நாட் கண்டெயின் எனி எக்ஸ்ட்ரா டைம். ஒரு பேசிக் டைமில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வேறு எக்ஸ்ட்ரா டைம் எதையுமே நம்ம ஆட் பண்ணலை. ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன்னா அதோட 10 நிமிஷம் மிஷினிங் ஆப்ரேஷன் மட்டும் சொல்லிடுறோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஒர்க் கண்டினியூஸ்லி ஃபார் எ ஒர்க்கர். ஸோ இன்ட்ரப்ஷன்ஸ் வில் பி தேர். திஸ் எக்ஸ்ட்ரா டைம் இஸ் கால்ட் அலவன்சஸ். அவங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவாகிற டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அலவன்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அலவன்சஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ். ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ் வரும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நமக்கு அதுக்கு ஒரு டீ பிரேக்காக இருக்கலாம், இல்லை ஒரு லஞ்ச் பிரேக்காக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ்ன்னு சொல்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ் அலவன்சஸ். இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரே ஒரு பர்சன் வந்து 2 மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இதுக்கு செலவாடுற டைம் அதுக்கு செலவிடுற டைம் ரெண்டுத்துக்குமே இன்டர்ஃபரன்ஸ் டைம் கண்டிப்பாக இருக்கும். அதான் அது. டிலே அலவன்சஸ். ஒரு ஜாபை செய்யும் போது டிலே ஆகலாம். எப்படி ஆகலாம்? பவர் கட் ஆகிருக்கலாம், இல்லை டூல் பிளண்ட்டாக இருக்கலாம், டூலை கிரைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இதெல்லாமே வந்து டிலே அலவன்சஸ். கான்டின்ஜென்சி அலவன்சஸ். இது வந்து லீகலாக நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். ஒரு டூல் பிளண்ட் ஆகிடுச்சு, நான் போய் அதை கிரைண்டிங் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் வந்து கான்டின்ஜென்சி அலவன்சஸ். இல்லை ஒரு சூப்பர்வைசர் கூட மேனேஜர் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இதெல்லாமே கான்டின்ஜென்சி அலவன்சஸ். ஃபைனலி பாலிசி அலவன்சஸ். இது டைரெக்டாக நம்ம கம்பெனி நமக்காக கொடுக்குற அலவன்சஸ். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டைம் அப்பார்ட் ஃப்ரம் த பேசிக் டைம். ஓகே, ப்ரீ டிட்டர்மைன்டு மோஷன் அண்ட் டைம் சிஸ்டம். இது வந்து ஒரு நியூ சிஸ்டம் ஆர் நியூ டெக்னிக், PMTS. இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸில். இப்போ பார்க்கலாம். இட் இஸ் எ டைம் ஸ்டடி டெக்னிக் பை விச் ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் எ ஜாப் இஸ் செட் ஃப்ரம் த ஹியூமன் மோஷன் டைம்ஸ். நம்மளோட மெஷின்ஸை பார்க்காம ஒரு ஹியூமன் மோஷனை வச்சு டைம் கால்குலேட் பண்ணுறது தான் PMTS. ஓகே, ப்ரொசீஜர். கலெக்ட் த டீட்டெயில்ஸ் அபவுட் ஒர்க் மேனுவல். மேனுவல் ஒர்க் என்னன்றது நம்ம பார்க்குறோம், அது எல்லாத்தோட டைமையும் ஜென்ரலாக கலெக்ட் பண்ணுறோம். பிரேக் இன்டு மைக்ரோ மோஷன்ஸ்.
அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் மைக்ரோ மோஷன்ஸாக பிரிச்சிடுறோம். செலக்ட் எலிமெண்டல் டைம் ஃப்ரம் மைக்ரோ மோஷன்ஸ். அந்த மைக்ரோ மோஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஆட் ஆல் த எலிமெண்டல் டைம்ஸ் டுகெதர் டு கெட் டோட்டல் பேசிக் டைம். பேசிக் டைம் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் ஆல் த அலவன்சஸ் டு கெட் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் எ ஜாப். பேசிக் டைம் கூட சேர்த்து அலவன்ஸ் டைமையும் எடுத்து சேர்த்து ப்ளஸ் பண்ணோன்னா we are getting the standard time for the job. இது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் மோஷன்ஸ். வேறு மிஷினை பற்றி எதுவுமே இல்லை, அவங்களோட ஒர்க்கரோட மோஷனை வச்சு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் PMTS. MTA மெத்தட் டைம் அனாலிசிஸ், WFS ஒர்க் ஃபேக்டர் சிஸ்டம், MTM மெத்தட் டைம் மெஷர்மெண்ட், DMT டைமென்ஷன் motion time. Thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.